அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான வீடியோ பதிவு. எல்லா வீடியோவுக்கும் ரொம்ப முக்கியமான வீடியோ பதிவுன்னு சொல்லாத அப்படின்னு சொல்லாதீங்க என்கிட்ட. நீங்கள் தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க. நான் என்னுடைய அனுபவத்திலேருந்து இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் இந்த மல்டி பேக்கர் ஸ்டாக்கு வேணுங்கிற ஆசையில் போய் ஸ்மால் கேப்பு மைக்ரோ கேப்பு ஸ்டாக்ஸை வாங்குகிறோம், சரிங்களா? ஆனால் அந்த ஸ்டாக்கில் பல ஸ்டாக்ஸ் ₹2 ₹2000 போகுது. எல்லாருக்கும் ஒரே ஆசை, அடடடடா நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டோமேனு. இது ரொம்ப சீரியஸான டாப்பிக்கு. ஆனால் என்ன நடக்குதுன்னா, அந்த வடிவேலு வின்னர் படத்தில் சொல்கிற மாதிரி இது ரத்த பூமி, சரிங்களா? அவர் அடி வாங்கியிருப்பார், சரிங்களா? அவ்வளவு வலி. சரி, காமெடியை நான் சீரியஸாக பேச விரும்பலை. சரி, இந்த வீடியோ பதிவில் என்ன தான் நடக்குது, எப்படி இந்த ₹2 ஸ்டாக்கு ₹2000 ஆகுதுன்னு தெரியுமா? நான் சொல்கிற விஷயம் ஸ்மால் கேப்லையும் மைக்ரோ கேப்லையும் தான் அதிகமாக நடக்குது, சரிங்களா? இந்த ஸ்கீமுக்கு பேர் பம்ப் அண்ட் டம்ப் ஸ்கீம். உடனே ஏதோ ஒரு பெரிய ஸ்கீம் மாதிரி நினச்சிக்காதீங்க. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ₹2 ஸ்டாக்கை அவங்களுக்குள்ளேயே வாங்கிக்குவாங்க. இப்போ ஓனர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓனரோடைய ரிலேட்டிவ்ஸு அல்லது ஓனருக்கு தெரிஞ்சவங்களே எல்லா ஷேரையும் அவங்களே வச்சுருப்பாங்க. அந்த ₹2ங்கிற ப்ரைஸில் அவங்க தான் வச்சுருப்பாங்க. இப்போது ஆப்ரேட்டர்ஸை வச்சு அவங்களுக்குள்ளே விற்றுப்பாங்க. ஸ்டாக்கை எல்லா ஷேரும் அவங்களே வச்சுருக்கிறதுனால அந்த ஃப்ளோட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ட்ரேட் ஆகிற அந்த ஸ்டாக் வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இவங்க அவங்களுக்குள்ளேயே விற்று வாங்கி ப்ரைஸை ₹2 கொண்டு போயிட்டே இருப்பாங்க. கொண்டு போயிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் எஸ்எம்எஸ்ஸு, இமெயிலு, நியூஸு, அட்வர்டைஸ்மெண்ட்டு இது மூலமாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்ட்டை இது மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த ஸ்டாக் டெய்லி ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா நியூஸ் போகும். அட்ராக்ட் பண்ணுவாங்க. இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் கொண்டு உள்ளே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ₹2 ஸ்டாக்கு நல்ல ப்ரைஸில் ஹைக் பண்ணிவிட்டு இதை விற்றுட்டு போயிடுவாங்க, சரிங்களா? இதுக்கு பேர் தான் பம்ப் அண்ட் டம்ப் ஸ்கீமு. உங்களுக்கு மல்டி பேக்கர் வாங்கணுங்கிற ஆசை இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி போய் தயவு செஞ்சு மாட்டிக்காதீங்க. அதுதான் நான் சொல்கிறது. ஒரு காலத்துலலாம் ரொம்ப பவர்ஃபுல் பீப்புளான, அதாவது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற இந்தியாவில் உள்ள பீப்புள், சரிங்களா? நான் யாருன்னு நான் எந்த கேட்டகரியை மென்ஷன் பண்ண விரும்பலை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காசை அப்ராடில் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மொரிஷியஸ்லாம் ரொம்ப ஃபேமஸான ஊர். ஏன்னா அங்கே டேக்ஸ் ரொம்ப கம்மி. எல்லா கம்பெனியும் பார்த்திங்கன்னா அங்கே மொரிஷியஸில் தான் செட் பண்ணுவாங்க. ஏன்னா டேக்ஸ் கிளைமேட் அந்த கம்பெனிகளுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். இப்போது அந்த மாதிரி மொரிஷியஸில் நம்ம மக்கள் காசு வச்சுருப்பாங்க. அந்த காசை இந்த மாதிரி ஆப்ரேட்டர் மூலமாக கொண்டு மேலே ஏற்றுவாங்க. மேலே ஏற்றிட்டு அப்போ மொரிஷியஸில் இருந்த அந்த அக்கௌண்ட்டில் இருந்து இந்த ஸ்டாக்கை வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அப்போ என்ன ஆயிரும், இவர் அந்த ஸ்டாக்கை பல லட்சம் பல கோடி ப்ராஃபிட்டுக்கு விற்ற மாதிரி கணக்காயிரும். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவார், அப்போல்லாம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸே கிடையாது, சரிங்களா? சும்மா அந்த காசை ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுவார். இதே தான் இன்னமும் நடந்துகிட்ருக்கு. இதுக்கு பேர் என்னென்னா பம்ப் அண்ட் டம்ப் ஸ்கீமு. உங்கள் தலையில் இதை கட்டுவாங்க. இதில் என்ன சோகக்கதைன்னா, இது தெரியாமல் நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தொடர்ந்து பலியாடாக ஆகிட்டே இருக்கிறோம். செபி, ஆர்பிஐலாம் எவ்வளோங்க கண்ட்ரோல் பண்ண முடியும்? இது தொடர்ந்து நிறைய நடக்குது. நான் அதனால தான் திருப்பி சொல்கிறேன், ஃபோக்கஸ் ஆன் குவாலிட்டி, ஃபோக்கஸ் ஆன் குவாலிட்டி. குவாலிட்டிங்கிற வார்த்தையை நீங்கள் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறீங்க. அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு ரெகுலர் இன்கம் வருதா, லைஃப் இன்சூரன்ஸு, ஹெல்த் இன்சூரன்ஸு, கோல்டு, டெப்ட்டு ஃபண்டு, இண்டெக்ஸ் இடிஎஃப்பு, அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸு, சில தீமேட்டிக் இண்டெக்ஸு லைக் பேங்க் பீஸு, ஐடி பீஸு, ஃபார்மா பீஸு,
இந்த மாதிரியெல்லாம் வந்து நல்ல போர்ஷன் போர்ட்ஃபோலியோவை ஸ்டேபிளாக வந்து ஃபில் பண்ணிவிட்டு, அதாவது வச்சுட்டு, உங்களுக்கு சப்போஸ் ஸ்டாக் மார்க்கெட்டு கிராஷ் ஆனால் இந்த குவாலிட்டி ஸ்டாக்கு இண்டெக்ஸ் எல்லாமே கிராஷ் ஆகும். அப்போது உங்கள் டே டு டே லைஃப்பு பாதிக்கக்கூடாது. அந்த மாதிரி குஷன்லாம் ரெடி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஸ்மால் கேப்பு, இந்த மிட் கேப்பு, உங்களுக்கு மிட் கேப்பு இது மாதிரி, அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறத அப்போ பண்ணுங்கள். அதை தான் நான் சொல்கிறேன். நம்மளுடைய மென்டாலிட்டி எப்படி தெரியுமா இருக்குது? மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்போல்லாம் மார்க்கெட்டு புல் மார்க்கெட்டாக பீக்கில் போகுதோ அப்போ போய் பார்த்தீங்கன்னா சிப்பு அதிகமாக பண்ணுவாங்க. மியூச்சுவல் ஃபண்டில் நெட் இன்ஃப்ளோஸ் ஜாஸ்தியாக வருது அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும், அது புல் எஃபெக்டில் மக்கள் எல்லாம் வந்து வாங்குறாங்க அப்படின்னு. இந்த சிப்புன்ற மக்கள் மார்க்கெட் ஒரு 15% கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா சிப் பண்ணுறதை கம்ப்ளீட்டாக நிறுத்திடுவாங்க. ஆனால் மார்க்கெட்டு அந்த 15%லேருந்து இன்னும் கீழே போய் ஒரு 40%, 50% அந்த மாதிரிலாம் கிராஷ் ஆயிரும். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு கன்சாலிடேட் ஆகும். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிப்பை நிறுத்திடுவாங்க. ஆனால் இது வரைக்கும் அந்த புல் எஃபெக்டில் போட்ட சிப்பை அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கப்புறம் இந்த மார்க்கெட் வந்து மறுபடியும் ரெக்கவர் ஆகி மேலே எந்திரிக்க ஆரம்பிக்கும்ல, அந்த சமயத்தில் முன்னாடி போட்டு வச்சுருந்த சிப்பு காசெல்லாம் அப்பா இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு விற்றுட்டு போயிடுவாங்க. விற்றுட்டு போனதுக்கப்புறம் மார்க்கெட் மறுபடியும் வந்து பயங்கரமாக மேலே ஆரம்பிச்சிரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு செட் ஆஃப் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளே வந்து இந்த புல் எஃபெக்டில் மறுபடியும் சிப் பண்ணுவாங்க. இதுதான் வந்து தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், நமக்கு எமோஷன்ஸ் ஜாஸ்தி, நம்மக்கிட்ட டெக்னாலஜி கிடையாது. அதனால் தொடர்ந்து நான் சொல்கிறது வந்து என்னென்னா, குவாலிட்டி நல்ல ப்ளூ சிப் ஸ்டாக்ஸு டைரெக்டாக வாங்க முடிஞ்சால் வாங்குங்க. இல்லாட்டி தயவு செஞ்சு உங்கள் காசை எஃப்டியில் போடுங்க. இல்லை இப்போ ஆர்பிஐயோடைய ரேட்டு வந்து பீக்கில் இருக்குது, நல்ல பாண்ட்ஸு, நல்ல ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போடுங்க. காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் ஆஃப் அதாவது காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் ஆஃப் 7% போடுங்க, இல்லை 8% போடுங்க. அந்த மணியை வந்து 20 வருஷத்துக்கு வச்சு பாருங்கள். ரொம்ப நல்ல அமௌண்ட்டு தான் அதுவும், சரிங்களா? நம்ம தயவு செஞ்சு இந்த பொறுமை, சரிங்களா, அந்த பொறுமை, அந்த டெம்டேஷனை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணியே ஆகணுங்க. பரவாயில்ல, ஸ்டாக் மார்க்கெட்டில் சம்பாதிக்கலைன்னா வந்து பரவாயில்ல, ஆனால் போச்சுன்னா நம்ம வாழ்க்கை இம்பேக்ட் ஆகும்னா எதுக்கு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் விவரம் தெரியாமல் வந்து போடணும்? இப்போது நான் இவ்வளோ பேசுகிறேன்னே, நானும் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன் 20 வருஷமாக. கற்றுக்கிட்டாலும் வந்து அந்த ஸ்டாக்கு வந்து நல்ல ஸ்டாக்கு தானா அப்படிங்கிறது வந்து ஒரு டவுட்டு இருந்து எல்லாத்துக்குமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். புரியுதுங்களா? எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் திடுக்குன்னு கிராஷ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யாருனாலையுமே பெரிய எக்ஸ்பர்ட்னாலையுமே வந்து அதை ஒன்றும் பண்ண முடியாது, லாஸு தான். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸும் நடந்துகிட்ருக்கு. ஆனால் அதெல்லாம் இந்த குவாலிட்டி லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் கம்மியாக நடக்கும், அதாவது ப்ராபபிலிட்டி கம்மி. அதுதான் வந்து நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே வர்றேன். எதுவுமே தெரிலையா, இண்டெக்ஸ் ETF மட்டும் வாங்கிட்டு விடுங்க. இல்லை மியூச்சுவல் ஃபண்டு போடுறீங்க அப்படின்னா டைரக்ட்னு வார்த்தை இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்லையாவது வாங்கி விடுங்க, சரிங்களா? அதாவது வந்து உங்களுக்கு ரிலேட்டிவ்லி பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். மியூச்சுவல் ஃபண்டுலையுமே நீங்கள் எப்படி மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஹிஸ்டாரிக்கல் அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற அந்த கேட்டகரி, எந்த கேட்டகரியை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ, லார்ஜ் கேப் ஃபண்டோ, இல்லை வந்து ஏதோ ஒரு தீமாட்டிக் ஃபண்டோ, இல்லை வந்து ஏதோ ஒரு மல்டி கேப் ஃபண்டோ, ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுறீங்கல்ல, அந்த கேட்டகரியில் ஏதாவது ஒரு 5 வருஷம் பீரியட் எடுங்க. அந்த 5 வருஷம் பீரியடில் எந்த ஃபண்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பாருங்கள். வேறு ஒரு 5 வருஷம் பீரியட் எடுங்க, இன்னும் ஒரு 5 வருஷம் பீரியட் எடுங்க. இப்படி வேறு பீரியடில் செக் பண்ணும் பொழுது நல்ல ஃபண்டாக இருந்துச்சுன்னா அதே ஃபண்டு அந்த 1 to 5 ரேங்க்குள்ளே திருப்பி வரும், சரிங்களா? அவ்வளவுதான். அந்த கேட்டகரியில் ஒரு ஃபண்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு சிப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருங்க. அவ்வளோதான், நீங்கள் நல்ல ஃபண்டை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். சும்மா வந்து புதுசாக நியூ ஃபண்டர் ஆஃப் வருது, அதாவது என்னென்னா இந்த டைமில் வந்து ஏதோ ஒரு ஃபண்டு ரொம்ப பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக அந்த ஃபண்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஹிஸ்டாரிக்கலாக இந்த மாதிரி ஏதோ ஒரு 5 வருஷம் பீரியடை செலக்ட் பண்ணி ஏன்னா நல்ல ஃபண்டு வந்து எப்பொழுதுமே அந்த 1 to 5 ரேங்க்கில் வந்து கிளாஸில் வர்ற பையன், நல்லா படிக்கிற பையன் இருப்பான்ல, அந்த மாதிரி வந்து நம்ம நினச்சிட்டு 5 வருஷத்தில் செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபண்டை நீங்கள் தொடர்ந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ஆல்ஃபா வந்து பெஞ்ச் மார்க்கை விட அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிகிட்டே வாங்க. அது வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு மேலே குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த ஃபண்டை ஸ்விட்ச் பண்ணணும். இது நான் முன்னாடியே ஷேர் பண்ண கான்செப்ட் தான். ஸோ மக்களே, இப்போ மார்க்கெட்டு பீக்கில் இருக்குது, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா ஜஸ்ட்டு சிப் மட்டும் பண்ணுங்கள். தேவையில்லாமல் சின்ன ஸ்டாக்கில் வந்து மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கஷ்டப்படாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன்.